ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திக்கான தயிர் இல்லைன்னா க்ரீக் யோகட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஒரு சாஸ்பேனில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு ஃபுல் பாயில் கொண்டு வாங்க. ஒரு உடன் ஸ்பூனை மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட பால் பொங்கி பாயாது. பால் நல்ல ஃபுல் பாயில் வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹைட்டில் இப்படி தூக்கி தூக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல க்ரீமியாட்டு பால் கிடைக்கும். 30 நிமிஷம் நீங்கள் இதை பாயில் பண்ணணும். பாலில் உள்ள எக்ஸஸ் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆயிரும், உங்களுக்கு திக்கான பால் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஹாட்டான பாலை எந்த பாலில் எந்த பவுலில் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு ஹைட்லேருந்து போர் பண்ணுங்கள். மேலே வரக்கூடிய நுரையை அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வெதுப்பாக ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிடுங்க. இந்த தயிரை நம்மளோட பால் பார்த்திங்கன்னா ஒரு விரலை விட்டு பார்த்திங்கன்னா வெதுப்பாக இருக்கணும். இந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ஏடு வந்திருக்கும். அந்த ஏடு டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் நீங்கள் அந்த உரையை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 6லேருந்து 8 மணிக்கூர் புளிக்க விட்டுருங்க. நிறைய நேரம் புளிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பாயிடும். புளிச்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நைட்டு பூரா விட்டுருங்க. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் செட் ஆகிருக்கு. எவ்வளோ திக்காக புட்டிங் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி aarthi.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.